ஆதி பாரதி சீரியல்ல பாரதி மேல இருக்கிற கோவத்தால பவானியும் மித்ராவும் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதியோட சொத்துக்கு ஆசைப்பட்ட பவானி ஆதியோட வீட்டை ஏலம் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச பாரதி போய் அந்த வீட்டை தானே ஏலத்துல எடுக்கிறாங்க. திரும்பவும் அது பவானியோட கையை வச்சு அவங்க கண்ணை குத்த வைக்கிறாங்க. அப்படித்தான் ஆதியை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி பவானி வீட்டில் இருக்கிற பணத்தை பூரா சுழட்டி எடுத்துட்டு வராங்க. தவக்கலை ரொம்பவே உதவியா இருக்காங்க. அண்ணி நானே இருந்து எல்லாம் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை தவக்கலை, இது நான் பார்த்துக்கிறேன், இது ரொம்ப ஈஸியான வேலை தான், சிம்பிளான வேலை, எனக்கு இதில் ஒரு சப்போர்ட் வேண்டாம், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அந்த பணத்தை தானே மூட்டையோடு எடுத்துக்கிட்டு வந்து பவானி கிட்ட கொடுக்குறாங்க. சபையில் பணத்தை கட்டிட்டு கையெழுத்தும் போட்டுட்டு இனிமே அந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாரதி. இதுக்கு பவானிக்கும் ஏகாம்பரத்துக்கும் ஒரே சந்தேகம். இவளே ஒரு அன்னக்காவடி, இவளுக்கு ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பவானி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஏமாந்துட்டோமோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. என்ன பவானி சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தான் புரியல. சரி சுதாகர் மித்ரா வர்றாங்க பாருங்க, அவங்கள கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் மித்ரா ரெண்டு பேரும் வந்ததும் பவானியை கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையாங்கிறாங்க. எது எனக்கு ஒன்றும் ஆகலையா, என்ன சுதாகர் இப்படி கேட்குறீங்க, எனக்கு என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறாங்க பவானி. ஐயோ மேடம் இங்கே பாருங்க, இந்த பாரதி எப்படி வீடியோ அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பவானி கிட்ட அந்த வீடியோவை காட்டுறாங்க. அது சுதாகர் இப்படிமா முட்டாள்தனமா இருப்பீங்க, ஏஐ பயன்படுத்தி என்ன கடத்தின மாதிரி அவ காட்சி அனுப்பிச்சிருக்கா, இதையுமா பார்த்துட்டு நம்பிட்டு இருப்பீங்க, அங்க என்ன நடந்ததுன்னு பவானி கேட்கவும் அப்ப சுதாகர் என்ன செய்யறது போங்க, உங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோவையும் எங்க ஆதி பார்த்துருவானோன்னு நான் அதை மறைச்சேன், அதுக்கு பின்னாடி பின்கோடு இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு, ஆதி அது சௌகரியமா எடுத்து அந்த பின்கோட்டை அமுத்திட்டான், உங்க லாக்கர்ல இருந்த பணத்தையே தூக்கிட்டு வந்துட்டாங்கிறாங்க. இதை கேட்ட பவானி, பார்த்தீங்களா நான் சொல்லலை, இவ எங்கேயோ நமக்கு செக் வச்சிருக்கான்னு எப்படி புரிஞ்சது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டை பணத்தை எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. சுதாகரை நல்லா வாங்குன்னு வாங்கி விடுறாங்க. என்ன சுதாகர் இப்படிமா முட்டாள்தனமா இருப்பீங்க, சி உன்னை எல்லாம் நம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு பெரிய தப்பா போச்சு, எல்லாத்து முகத்துலயும் கறியை பூசிட்டாலே இந்த பாரதி. சுதாகர் அவ முன்னாடி எனக்கு இப்படி தலை குனிக்க வச்சுட்டீங்களா, இது என்னால சரி கட்டவே முடியாதுங்கிறாங்க பவானி. ஐயோ மேடம் நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏமாந்துட்டேன், ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல, அவ சாதாரண ஒரு ஆள், அவ போய் உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன செய்யறதுன்னு நான் பயந்துக்கிட்டு பாஸ்வேர்டு சொல்லும்படி ஆயிப்போச்சு மேடம்னு கெஞ்சுறாங்க சுதாகர். நானும் அவக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டாள்தனமா பாஸ்வேர்டு சொல்லி தொலைச்சிட்டேன், ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, உங்க உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் நான் அந்த பாஸ்வேர்டு சொல்லும்படி ஆயிப்போச்சு மேடம், சத்தியமா இதுல வேற எந்த நோக்கம் கிடையாது, உங்களை காப்பாற்றினா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் பாஸ்வேர்டு சொல்லிட்டேன், நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணினது பெரிய தப்பு, தயவு செய்து பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு சுதாகர் மித்ராவும் பவானி கிட்ட கேட்குறாங்க. மேடம் அதை யோசிச்சு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, எப்படியோ உங்களோட பணம் உங்கள் கைக்கே வந்துருச்சுல்ல, ஆதியோட வீட்டையும் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சு பிடிங்கிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க. ஆமாம் மித்ரா, நீ சொல்கிறது ஒரு வகையில் சரியாக தான் இருக்குது, அந்த பாரதி யாரு, எப்படிப்பட்டவ, எங்கே இருக்கா, என்ன நிலைமையில் இருக்கா, அவ அத்தனை பேர்த்தோட கண்ணுக்குள்ளையும் விரலை விட்டு ஆட்டிட்டல்ல, இதுக்கப்புறமா நம்ம ஏமாந்து நிற்கக்கூடாது, உஷாரா இருக்கணுங்கிறாங்க பவானி. கொடுத்த பணம் சரியா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு, பணம் எண்ணற மிஷின் எடுத்துட்டு வந்து எண்ணி பார்க்கணுங்கிறாங்க பவானி. சரி சீக்கிரம் மிஷின் எடுத்துட்டு வாங்க எண்ணி பார்க்கலாங்கிறாங்க சுதாகர். அப்ப மிஷினை எடுத்துட்டு வந்து வச்சு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டு சரியா இருக்கு, மற்ற கட்டெல்லாம் அப்படியே அந்த மிஷின் கூக்குன்னு அது ஒரு சவுண்டு கொடுக்குது. அதை பார்த்தது என்னது மிஷின் ரிப்பேரா அப்படின்னு கேட்குறாங்க பவானி. மிஷின் எல்லாம் ரிப்பேரா இல்லை, பாரதி எல்லார் முகத்துலையும் கரிய பூசிட்டா, என்னன்னு கேட்டா கொடுத்த பணமெல்லாம் வெறும் காகித நோட்டு, செல்லா காகிதத்தை கொடுத்து நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்னு பவானியோட கோவம் இன்னும் ஆக்ரோஷ உச்சத்துல நிக்குது. மித்ரா சுதாகர் எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ மேடம் என்ன சொல்றீங்கிறாங்க. என்னத்த சொல்றது, நம்மளை விட அவ கெட்டிக்காரியா இருந்திருக்கா, ஏமாத்துறதுலையும் சரி என்கிட்ட இருந்து இருக்கிற பணத்தை புடுங்கினதுலையும் சரி எல்லாமே கெட்டிக்காரத்தனமா அவ மூளையை யூஸ் பண்ணியிருக்கா, அதனாலதான் நம்ம எத்தனை பேரும் அவ முன்னாடி ஏமாந்து நிற்கணும். கட்டை பிரிச்சு பாக்குறாங்க, கோயிண்டா கோயிண்டான்னு எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் பவானிக்கு இன்னும் ஆத்திரம் கோவம் அதிகரிக்குது. என்ன மேடம் என்னாச்சு அப்படின்னு மித்ரா கேட்குறாங்க. இந்த பாரதி எல்லாத்துக்கும் மொட்டை அடிச்சு நாமம் போட்டு போயிட்டா, எல்லா பணத்துலையும் கோயிண்டா கோயிண்டான்னு போட்டிருக்கு. பாரதி அப்போ தான் பவானிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பவானி ஃபோனை எடுத்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்காங்க. என்ன பவானி, நான் உனக்கு வச்ச ஆப்பு உன்னால் பேச முடியலையா, ஃப்ரீச்சரில் இருக்கிற மாதிரி குழுன்னு இருக்கா, நான் சொல்கிறத கேளு பவானி, உன்கிட்ட இருந்து அடித்த பணத்தை திரும்பவும் உன்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், வீட்டுக்கு வீடும் எடுக்கணும் பணத்தையும் எடுக்கணும்னு முடிவு பண்ணினதுனால தான், சரி ஏதோ நீ திரும்பி ஏமாந்து போகக்கூடாது, கோயிண்டான்னு கோயிண்டா போட்டுட்டு போகக்கூடாதுங்கிறக்காகத்தான் ஏதோ சில கட்டுகள் எல்லாம் அப்படி வச்சேன், சினிமாவில் யூஸ் பண்ணுற டம்மி நோட்டு தான், முடிஞ்சால் எண்ணி பார்த்துக்கோ, கண்ணு முன்னாடி இவ்வளோ பணம் இருந்தாலும் உன்னால் அதை எடுத்து ஒரு நோட்டு கூட செலவு பண்ண முடியலையே, இவ்வளவு நல்லா பாவம் ஏமாற்றி கட்டி காப்பாற்றி நீ பாதுகாப்பாக வச்சுருந்த, ஆனால் ஒரே செகண்டில் எப்படியோ அது என் கைக்கு மாறிடுச்சு பவானி, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீ கொடுத்த 1 ரூபா,
அந்த ₹1 தான் இன்னைக்கு ஆரியோட வீட்டையும் மீட்டிருக்கு. எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான காசாவும் கிடைச்சிருக்கு. ஏய் போதும் நிறுத்துடி, சும்மா ஆட்டம் போடாதீங்கிறாங்க பவானி. நான் ஆட்டம் போடுறேனா? நான் செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமா? உங்கள எல்லாத்தையும் இவ்வளவு நாளா ஆட விட்டு பார்த்தேன் பாரு, அதுதான் பெரிய தப்பு. ஆரம்பத்திலேயே உங்க எல்லார்ட்டயும் கொட்டி உட்கார வச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. என் புருஷன் ஆரியோட சொத்தையே ஏமாத்திட்டு ஆசிரமத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் நிறுத்தி நீங்க உங்க லாக்கர்ல அடுக்கி வச்சிருந்தீங்க பாருங்க. இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே நான் கண்டிச்சிருந்தா சரியா இருந்திருக்கும். விட்டது தப்பா போச்சுங்கிறாங்க பாரதி. இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நீயும் உன் புருஷனும் என்ன மாங்குன்னு சம்பாரிச்சு கொண்டு வந்து சேர்த்துனீங்களா? அதுக்கான தகுதியான ஆள் நீ கிடையாது, உன் புருஷனும் கிடையாது. கூடவே 2 அல்லக்கை சுத்துதுக பாரு, அதுககிட்டயும் நான் சொன்னதா சொல்லி வை. ஆள் பலம், பணபலம், உன்கிட்ட இருக்கிற ஆளுக பலம், இது எல்லாமே தாண்டி ஓட ஓட ₹1 உன்னைய அடிச்சிருக்கேன் பவானி. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு இனிமேலாவது நீ தெரிஞ்சுக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கோ. இனிமே என் புருஷன் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம என் புருஷன் கிடையாது. என் புருஷனோட சேர்ந்து தாண்டி உன்னை ஓட விட்டுருக்கேன். இனிமேலாவது எங்களை பார்த்தா உனக்கு ஒரு பயம் இருக்கட்டும். இனிமே இந்த திட்டம் போடுறேன், குறுக்கு வழியில போதுறேன், என்ன மிரட்டுறது, என் புருஷனை மிரட்டுறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. இனிமே ஒழுங்கா போய் பொழைச்சுக்கோ. திரும்ப திரும்ப என் வழியில குறுக்க வராத, சரியா? அப்படின்னு பாரதி பவானியை தைரியமா துணிச்சலா மிரட்டிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா ஆதியோட சொத்துக்கு எவ்வளோ பெரிய திட்டம் பிளான் எல்லாம் போட்டேன், என் கைக்குள்ள வச்சிருந்தேன். இத்தனையும் என் கண்ட்ரோல்ல இருந்தது. ஆரியோட புத்தியே மாறுற அளவுக்கு அவனே போய் அவன் நினைவுகளை மறந்துட்டு சுத்திக்கிட்டு திரியிறான். இவன் நேத்து வந்தவன் நம்மளையே இந்த அளவுக்கு வச்சு மிரட்டிட்டு இருக்காளா அப்படின்னு நினைச்ச பவானி திரும்பவும் ஓன் புருஷன் சொல்றையில உன் புருஷனையும் உன்னையும் நான் சேர விட மாட்டேன்டே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஆரியோட குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற பவானியை இன்னும் முகத்தெரிய கிழக்க பாரதி எழுந்து வருவாங்க. ஆனாலும் இது தெரியாத பவானி மறுபடியும் பாரதி கிட்ட அப்படி சவால் விட்டுட்டு இருக்காங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்கிட்டயே மோதிட்டியா? உன்னை நான் சும்மா விட போறதில்ல, யாருன்னு காட்ட போறேங்கிறாங்க. நீ யாருன்னு காட்டினாலும் நீ அப்படிதான் இருப்ப. இந்த டைலாக் எல்லாம் நான் சொல்ல வேண்டியது. இனிமே ஏன் புருஷன் கூடவே சேர்ந்து நான் நிக்க போறேன். இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ஆரியோட சொத்து ₹1 கூட குறைய விட மாட்டேன். ஆரியோட சொத்து உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அனுபவிக்கவும் விட மாட்டேன். உன் கூட சுத்திக்கிட்டு தெரியுது அல்ல கைங்க, அதுககிட்டயும் சொல்லுவே. ஆரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆதி சொத்துக்கு ஆசைப்பட்டு அலையோன்னு அலைஞ்சுக்கிட்டு திரியறாளுக பாரு. அவங்களுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பெரிய ஒரு கதை நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லுவேங்கிறாங்க பாரதி. பாரதி, நீ யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க தெரியுமா? யாருக்கிட்டடி நீ சவால் விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அட யாருன்னு கூட தெரியலையா? உன்கிட்ட தாம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமா பேசுனதே வேஸ்டா போச்சா? அடியே பவானி, திரும்ப திரும்ப நான் உன்கிட்ட சொல்லி சொல்லி புரிய வைக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்கே. சரி, இது வரைக்கும் உனக்கு புரிய வச்சது போதும். உனக்கு கிளாஸ் எடுக்கிறது என்னோட கடமை இல்லை, என்னோட வேலையும் இல்லை. சரி, போனை வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க பாரதி. பவானி என்னமோ தான் புருஷ சம்பாரிச்சு உழைச்சு கொண்டு வந்து கொட்டி வச்ச பணத்தை இவன் எடுத்துட்டாளே அப்படிங்கிற கோபத்துல பாரதியை திட்டிட்டு பாரதியை அப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மித்ராவும் சுதாகரும், மேடம் இவளை இப்படியே விடக்கூடாது மேடம், உங்ககிட்டயே எவ்வளவு திமிரா பேசுறா, இப்படிதான் அப்பப்ப வீட்லயும் இதே மாதிரி தான் நடந்துக்கிறா. அப்படியே வர ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. என்ன செய்யறது? அப்பப்போ ஆதி வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. ஆனா ஆதி மட்டும் இல்லாம இருந்திருந்தா எப்பவே இவ கதையை முடிச்சிருப்பேங்கிறாங்க மித்ரா. இப்படி நம்பி ஏமாந்து கோட்டை விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பவானி. ஏகாம்பரம் ஒன்றும் பேச முடியாமல் நிற்கிறாங்க. ச்சே, ஆதியோட சொத்தை பூரா அழுங்காமல் ஆட்டையை போட்டுட்டு சௌகரியமாக வாழ்ந்துடலான்னு நினச்சோம். கம்பெனியை விற்க போகிற நேரத்துலையும் கரெக்டாக இந்த பாரதி வந்து தடுத்து நிறுத்திட்டா. இப்போ வீட்டை ஏலமட்ட போதும் இவளே வந்து நிற்கிறா. இதையெல்லாம் தாண்டி இவ முன்னாடி நம்ம இப்படி தலை குனிஞ்சு ஏமாந்து நிற்கிறோமே, இதை சொல்லி காட்டுவாளே, இப்போ என்ன செய்கிறது? அவன் நம்ம முன்னாடி பேசிருக்கடாமல் பண்ணணும். என்ன செய்யலாம் அப்படின்னு 4 பேருமா சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. பாரதியோட குழந்தைங்களை தூக்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச ஆதி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்ட்டு ஏற்கனவே ஆதி தான் குழந்தைங்களை தன்னோடவே வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாரதி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகிறாங்க. பாட்டியை போய் எழுப்பி, என்ன பாட்டி எங்கே தமிழையும் ஆதியும் காணாங்கிறாங்க. ஐயோ, இங்கே தானே எங்கிட்ட படுத்திருந்தாங்க, அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் தான் நானும் தூங்கினேன். இன்னைக்கு என்னமோ ரொம்ப அசதியாக இருந்ததுனால நான் தூங்கிட்டேனே பாரதிங்கிறாங்க. சரின்னு வீடெல்லாம் தேடி பார்த்தா அங்கே ஆதிக்கோட தமிழ் பாப்பாவும் ஆதித்யாவும் விளையாடிட்டு இருக்கும்போது பாரதி, தவக்கலை, பாட்டி இவங்களும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. அப்போ ஆதி கேட்குறாங்க, குழந்தைகளுக்கு பணத்தை சேர்த்திட்டீங்களான்னு கேட்குறாங்க ஆதி. அது உங்களோட பணம், உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை உங்ககிட்டயே நான் சேர்த்திட்டேன். இது இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, தெரியுற எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்ட பாரதி, சேர வேண்டிய இடத்துல சேர்த்திட்டேன் சாருங்கிறாங்க. வாங்க நீங்களும் விளையாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதி பாரதியை கூப்பிடவும் பாரதி சரின்ட்டு கலந்துக்கிறாங்க. அப்போ தவக்கலை, பாட்டி எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆதிக்கு கண்ணை கட்டி விட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஆதி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது தமிழ் பாப்பா பாரதியை பிடிச்சி ஆதி மேலே தள்ளி விட்டுறாங்க. ஆதி பாரதி மேலே விழ பாரதி ஆதி மேலே விழுந்து கிடக்க பார்த்த தமிழ் பாப்பாவும் ஆதித்யாவும் கைகொட்டி சிரிக்கிறாங்க. எங்கள் பாட்டியும் தவக்கலையும் வெக்கப்பட்டுட்டு, அடடா
என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வெட்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆனாலும் பாட்டி நினைக்கிறாங்க இதே மாதிரி இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. ஆதிக்கும் பாரதிக்கும் ரொமான்ஸ் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஆதித்யாவும் தமிழும் கைகொட்டி சிரிக்கிறத பார்த்த பாரதி திரும்பி பார்த்துட்டு ஐயோ சார் எழுந்திரிங்கங்கிறாங்க. ஐயோ நீங்கள் ஒத்துழைச்சா தான் நான் எழுந்திருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் தான் உங்கள் மேலே விழுந்துட்டேனா சாரி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி எழுந்திருக்கிறாங்க. சரிங்க சார் தெரியாமல் விழுந்துட்டேங்கிறாங்க. அட விளையாட்டில் என்னங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஆதி சமாளிக்கிறாரு. எவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி புருஷன் இவன் தான் யார் முன்னாடியும் சொல்லாம அழுத்தமா இருக்கீங்களே பாரதி. நான் தான் உங்க புருஷன், நீங்க தான் என் பொண்டாட்டின்னு வெளிப்படையா சொல்லிட்டா இந்த குடும்பத்துல இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு ஆதி மனசுல ஒரு ஆசை வருது. ஆதி மனசுல இருக்கிற ஆசையை போலவே பாரதியோட மனசுலயும் அந்த ஆசை இருக்கு. ஆனா உயிருக்கு ஆபத்து வந்துடுவோன்னு பயப்படுறாங்க. அவங்க பயந்த மாதிரியே இப்ப மித்ரா, பவானி, ஏகாம்பரம், சுதாகர் இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு இங்க வந்து பாக்குறாங்க. இங்க நடக்கிறது எல்லாம் மித்ரா வீடியோவில் காட்டிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பவானி இன்னும் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க. ஓஹோ இவ்வளவு ஒரு நெருக்கத்துல இருக்கிறதுனால தான் நீ இந்த ஆட்டம் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு மறுபடியும் பெரிய பிரச்சனையை கொடுக்குறாங்க. அது என்னங்கிறதை நாளை பார்க்கலாம்.